டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ எல்லாருமே 11th குரூப்பை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆனால் இந்த 11th குரூப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 11th ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட், 11th ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இந்த கார்டில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம 11th பற்றின டீப் அனலைசிங்கை பார்ப்போம். ஜென்ரலாக குரூப்பை வந்து ஒரு 3 ஸ்ட்ரீமாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், செகண்ட் என்ன அப்படின்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம், தேர்ட் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். இது 3 இருக்குது. சரி, இது 11th இவ்வளோ விஷயம் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் சில சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு முதல்ல சொல்ல வேண்டியது எது அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதை தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரைமரி, அதை விட ப்ரீமியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சார் இந்த வேர்டை நான் சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு மெயின் கேட் இருக்கும். மெயின் கேட்டு கீ மாதிரி தான் இந்த குரூப். ஏன்னா இப்போ நம்ம மெயின் கேட்டை திறந்துடும், வீட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணால் நம்ம போக முடியும். பூஜை ரூமுக்குள்ளே போக முடியும், ஹாலுக்குள்ளே போக முடியும், கிச்சனுக்குள்ளே போக முடியும், அது மாதிரி எங்கே வேணால் பெட்ரூமில் போக முடியும், எங்கே வேணால் போக முடியும். அது மாதிரி தான் இந்த குரூப். இதை படித்தா நம்மளால் எங்கெங்கெல்லாம் போக முடியும் அப்படின்னா பயாலஜி இருக்கிறதுனால மெடிசின் ஓரியன்டாக போக முடியும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிறனால இன்ஜினியரிங் ஓரியன்டாக போக முடியும். சார் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ ஆகணும் சார், காமர்ஸ் தான் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. இந்த குரூப் படித்தாலும் நம்ம சிஏ பண்ண முடியும். இது போக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம எங்கே வேணாலும் போக முடியும். அதுக்கு இந்த குரூப்பு தான் வந்து மெயின். அதனால தான் இதை வந்து நான் ப்ரீமியர் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய 2வது சப்ஜெக்ட் எது அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதை எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ள இன்டீரியர் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்க மாதிரி. அதாவது பயாலஜி ஓரியன்டாக நம்ம எதுவும் போக முடியாது. ஆனால் இதுக்கும் சில ஸ்கோப் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் சிலபஸ் எல்லாமே படிக்கலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் சொல்லியிருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐடிஎஸ், மிஷின் லேர்னிங் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரன்சஸ் இருக்குது. ஐஐடி ஜேஇ இருக்குது, IIIT இருக்குது, என்ஐடிக்குள்ளே போகலாம். அது போக நிறைய ப்ரொஃபஷனல் காலேஜஸ் நிறைய இருக்குது, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. லைக் பிட்ஸ் பிலானி இருக்குது, விஐடி இருக்குது, எஸ்ஆர்எம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் ஓரியன்டாக நம்ம என்ன வேணால் நம்ம சூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம வேறு என்ன போக முடியும், ஃபாரன்சிக் இது படிக்கலாம். அதை தாண்டி நம்ம வேறு என்ன படிக்க முடியும் அப்படின்னா லைக் ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம். பர்டிகுலராக இல்லை சார் நான் மேக்ஸில் ரொம்ப ஃபெமிலியர், ஃபிசிக்ஸில் ரொம்ப ஃபெமிலியர்னா அந்த சப்ஜெக்டில் இன்னும் டீப்பாக அதுக்குன்னு சில ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. அங்கே போய் படித்து அதில் நம்ம ஸ்காலர் ஆகலாம், ரிசர்ச் ஸ்காலர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இது. பயாலஜி மட்டும் இல்லாமல் அந்த மெடிக்கல் கோர்ஸ் இல்லாமல் ரிமைனிங் எல்லாமே போக முடியும். 3வதாக ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது சயின்ஸ் ஸ்ட்ரீம். அது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி. ஸோ இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி என்னன்னா பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் போக முடியும். நீட் எழுதி மெடிசின் போக முடியும், எல்லாமே போக முடியும். ஆனால் ஒரு சில கோர்ஸ் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஏன்னா சில இன்ஜினியரிங் போக முடியாது. ஏன்னா அதில் மேக்ஸ் இல்லாதனால இன்ஜினியரிங் போக முடியாது. நீங்கள் இன்ஜினியரிங் சைடு போகணும் அப்படின்னா மேக்ஸ் தான் கீ ஃபேக்டர். ஏன்னா உங்களுடைய கட் ஆஃபே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை வச்சு தான் இருக்கும். அதனால் இதில் வந்து ஆனால் பட் பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் கொஞ்சம் போக முடியும். டிஃபார்ம் இருக்குது, நர்சிங் இருக்குது, ஆப்தமாலஜி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரேடியோ தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பயாலஜி ஓரியன்டட் கோர்ஸ் ஃபுல்லாக போகலாம். ஸோ இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3 கோர்ஸ் தான் மெயின். ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. இதுதான் ஓவரால் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. பட் இதை தாண்டி ஒரு சில இடத்துல வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இப்போ குரூப் இருக்குது. அதெல்லாம் வந்து சில ஸ்கூலில் மட்டும் இருக்கும். ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் சில ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது வந்து காமனாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய குரூப். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் இவ்வளோ தான். அடுத்தது காமர்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ காமர்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இது 3 மேஜர். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் மேக்ஸ். ஸோ இந்த குரூப்பை படித்தோன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் படித்தோம் அப்படின்னா எல்லாருடைய பெரிய கனவாக என்ன இருக்கும் அப்படின்னா சிஏ. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி சேலரி, ஹையஸ்ட் சேலரி சிஏ. ஆடிட்டர் அப்படின்னாலே பயங்கர சேலரி. சிஏ படிக்கலாம், சிஎம்ஏ படிக்கலாம், சிஎஸ் படிக்கலாம், பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம். நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த ஃபீல்டுக்குன்னே ஒரு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம எதில் பண்ண முடியும் அப்படின்னா இந்த குரூப்பில் பண்ண முடியும். சரி சார், பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லாமல் வேறு ஆப்ஷன் இருக்கா, எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னா நமக்கு அதில் சயின்ஸில் எப்படி ஒரு பியூர் சயின்ஸ் இருக்கோ இந்த காமர்ஸில் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இது இருக்குது. இதை எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பேங்கிங் எக்ஸாம் போகலாம். சிஏயில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸில் மேக்ஸ் வரும். அதை மட்டும் நம்ம ஸ்பெஷலாக தனியாக ஏதாவது கோச்சிங் மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம பண்ண முடியும். ஸோ அது போக யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக
படிக்க முடியும், பேங்கிங் போகலாம், இது எல்லாமே பண்ண முடியும். இதில் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் இதுதான் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் மேஜராக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஆர்ட்ஸ் அப்படின்னாலே நிறைய ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, லைக் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி படிப்பாங்க. இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த குரூப் எடுத்து படிப்பாங்க. ஸோ இது மாதிரி படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் சைடு போகிறவங்க என்னென்னா ஆர்ட்ஸுக்குன்னே ஒரு பெரிய டிமாண்ட் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஆர்ட்ஸ் அப்படின்னாலே ஹியூமனிட்டி. இன்றைக்கி மனுஷன் நேசிக்கிற காலம் குறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பின்னாடி நிறைய இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா யூபிஎஸ்சி இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்ட்ஸ் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ஆர்ட்ஸுக்கு அதுக்குன்னு தன ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபி படித்தா இன்றைக்கி இந்த வெதர் ரிப்போர்ட் சொல்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க நிறைய மீடியாக்குள்ளே போகிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி மீடியா இண்டஸ்ட்ரி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி அதுக்குள்ளே நிறைய போகலாம். ஸோ அதுக்கு இந்த கோர்சஸ் லைக் ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப் எடுத்து படிக்கலாம். ஸோ ஆர்ட்ஸுக்குன்னே நம்ம அது போக பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி அதெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணாலும் சரி, அதை எவ்வளோ தூரம் நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கோப், ஜாப், சேலரி இது மூணையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட் எடுக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் சார், நம்ம எடுக்கிற குரூப் வந்து 11th முடிஞ்சிடாது. நான் திரும்ப சொல்கிறது தான், 11th படிக்கிறோம், அந்த நம்ம 11th குரூப்பை சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டோடு இருக்கமோ டில் கடைசி வரைக்கும் அதிலே இருக்கணும். 12th காலேஜ், ஜாப் வரைக்கும் நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவையான விஷயம் பொறுமை. ஸோ ரஜினி சார் ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பார், ஒரு விதைக்குள் அடைப்பட்ட ஆலமரம் வளரும் வரை பொறுமனமே. ஸோ ஆலமரமாக இருந்தாலும் அது ஒரு சின்ன விதையில இருந்து ஆரம்பிக்கும், ஆனால் அது மரமாகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி தான், ஏன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிச்சுட்டா கூட பெருசாக ஸ்கோப் இருக்காது. ஃபர்தராக அவங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும். லைக் ஒரு கார்டியாலஜி படிக்கலாம், இல்லை ஒரு சைல்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் படிக்கலாம், டெர்மட்டாலஜி படிக்கலாம், நிறைய எம்எஸ் படிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்தராக அவங்க படித்து அதில் எவ்வளோ டெப்த்தாக போகிறாங்களோ, ஸோ நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணாலும் அதில் எவ்வளோ தூரம் டீப்பாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன இன்ஜினியரிங் பிஇ சிவிலாக இருக்கட்டும், பிஇ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், யார் எந்த குரூப்பை சூஸ் பண்ணாலும், ஆனால் சாஃப்ட்வேருக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து சாஃப்ட்வேர் ஆகணுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பக்கத்தில் நம்ம ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவில் இன்ஜினியரோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருமே சாஃப்ட்வேருக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. அப்படி இல்லாமல் உண்மையிலே நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்குள்ளே உள்ள டீப்பாக போகணுன்னா அங்கே என்ன இருக்குது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னா அங்கே உள்ள அது சம்மந்தப்பட்ட கம்பெனி என்ன, அது சம்மந்தப்பட்ட ஜாப் என்ன, அது சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி என்ன பர்பஸுக்காக நம்ம அந்த குரூப்பை எடுக்கிறோமோ அதே பர்பஸோட கடைசி வரைக்கும் ஃப்ரம் த டே 1 11th சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுலேருந்து டில் த ஜாப் நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்ம அதே கோரோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃபோடைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ 10th முடிச்சு 11th குரூப், அதாவது உங்கள் எய்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. ஏன்னா 1 to 10th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது பேசிக் தான். 11th தான் நம்ம எய்முக்கான முதல் ஸ்டெப். ஸோ இந்த எய்முக்கோட முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிடி அகாடமி சென்னை சார்பாக வாழ்த்துக்கள்.